எத்தனை நாளைக்கு உங்களால சாதிக்க முடியும்? கேட்க மாட்டேங்கிறான் டிவிஎஸ். தலைப்பாட பல பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அவனுக்கு புதுசா செய்ய தெரியலையா, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா, இல்ல அவனுக்கு செய்யறதுக்கு விரும்பலையா அப்படிங்கிறது சின்ன போது ஒரு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கு இம்மாதிரி ரேட் ஏத்துனீங்க அப்படின்னா எந்த வகையில் நியாயம்? ஹாய் மை டியர் கிரேட் வாரியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் TRFA. இந்த லோகத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப நிரூபிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தான். சோ அவங்க எந்தாச்சும் ஒரு வண்டிக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு எப்ப நானும் ஒரு பெரிய கம்பெனிப்பான்னு சொல்லி நிரூபிச்சுப்பாங்க. அந்த வகையில இந்த டைம் எந்த வண்டிக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 2025 ஃப்ரெஷ்ஷான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு RTR 160 RTR 180 அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய அப்டேட் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க, பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெயினா ஓசூர்ல அமைஞ்சிருக்கிற டிவிஎஸ் ஃபேக்டரியில தான் இந்த ரெண்டு பைக்கும் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அப்டேட் வெர்ஷன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா RTR 160 அண்ட் RTR 180. ஸோ இதுக்கு எந்த வகையில் புதுமையான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அப்டேட் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சும்மா சாதாரண அப்டேட்டாக தான் இருக்கும். அது சின்ன போது அப்டேட்டாக இருக்கும். ஆனால் அவங்க மிகப்படுத்தி காமிப்பாங்க, அப்போ நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பில்டப் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா RTR 160 வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட் தான். இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்டை காட்டிலும் இது சேஃப்டி பர்பஸில் ரொம்ப பெஸ்ட்டான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. நல்லது தான். ஏன்னா ஃபேமிலிக்காக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் ரைடு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வரப்போகிற 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வந்து ABS வந்து கம்பல்சரி கொண்டு வர சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. ஸோ அவங்க இப்போ அப்டேட்டுங்கிற பேரில் டியூவல் சேனல் ABS கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் சொல்கிற ஆர்டரே வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாப்புல தான் ஆகும். வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இருந்தால OBD2B எமிஷன் நார்ம்ஸ் பிரகாரம் வந்து இன்ஜினை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்ஜினில் பவர் டார்க் இதெல்லாம் ஏதாச்சும் மாறி இருக்கா கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே மாற்றலை. அதாவது அப்படியாக்கா தான் இருக்கு. இவங்க இது நாள் வரைக்கும் இந்த RTR 160 அப்படிங்கிற இந்த குழந்தைக்கு என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2007 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அப்போ 115 இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இவருக்கு பதிலாக அப்படிங்கிறப்பல அதுக்கு பதிலாக RTR 160 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அவங்க பெருசாக எந்த ஃபீச்சர்ஸும் கொடுக்கல. ஜஸ்ட் சிசியை மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இதுதான் அப்படிங்கிறப்பல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமே இவங்க கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாலாம் இல்லை, பல வருஷங்கள் கழிச்சு. அதாவது எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் அண்ட் DRL இதெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் டேங்க், அதாவது ஃபியூல் டேங்க் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி, அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் ABS அதில் அப்போ தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்போ 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா படம் எடுத்தார்ல, அது என்ன அயன் படமா? ஆமாம், அயன் படத்தில் அவர் வந்து ஒரு சீனில் தமனாவும் அவங்களும் ஆடிட்டு இருக்கிறப்ப அந்த பைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுலேருந்து எல்லா பசங்களும் ஆஹா சூர்யா ஓட்டின பைக் ஆச்சு, இது சூப்பரான பைக் அப்படிங்கிறப்பல நல்ல அது சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதுக்கேண்டா அப்டேட் கொடுக்கணும், நாங்கள் தான் பர்ஃபெக்டான சேல்ஸில் போயிட்டு இருக்கோமே அப்படிங்கிறப்பல அவங்க சேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சா, அதனால அவங்க எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறமேல படிப்படியாக அது சேல்ஸ் கொஞ்சம் குறையவும் 2012 வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த அப்டேட்டை வச்சு ஓட்டிடலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறப்பல பல வருஷம் இதை வச்சு ஓட்டிட்டாங்க. அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 2019 ஏப்ரல் மாதம் வந்து அவங்க ஒரு சின்ன போது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து புதுசாக்கியிருக்காங்க, ஸ்பீடாமீட்டர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பர் மோட்டோ ABS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட கேப் பார்த்தீங்களா, 2007 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அடுத்த 2012 ஒரு அப்டேட், அடுத்த 2019 ஒரு அப்டேட். எவ்வளோ கேப்புக்கு அப்புறமேல அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் குறையுது அப்படின்னா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சின்ன போது ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து நாங்கள் புது வண்டியை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்பல அவங்க காமிச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமேலாச்சும் அவங்க குயிக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. எப்பா 2019 அடுத்த 2022 இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வேரியேஷன், அதாவது டாப் வேரியன்ட்ல மட்டும் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 10.10 நேவிகேஷன் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே அடுத்த அப்டேட் எப்போ அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் 2025 ஜூன் 27 வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தந்தாப்புல OBD2B அந்த இன்ஜின் கொஞ்சம் சேஞ்சஸ் டியூன் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இவங்களோட அப்டேட்டோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லாங் கேப். ஸோ இப்பெல்லாம் இருக்காதீங்க டிவிஎஸ், இப்படி இருந்தால் பொழப்பு பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் காம்படிட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா N160க்கு, இல்லை பல்சர் 220Fக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் 160, அப்புறம் யூனிகானு எஸ்பி இதுக்கெல்லாம் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க மோதணும் அப்படின்னா இப்படி இருந்தா எப்படி மோதுறது? நீங்க இவ்வளவு பெரிய லாங் கேப்ல வந்து நீங்க அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்டேட் கொடுங்க, வேணான்னு சொல்ல வரல, ஒரு நல்ல நல்ல அப்டேட்டா கொடுங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வாங்க. ஆனா ஒரு ஷார்ட் பீரியட்ல கொஞ்சம் குயிக்கா அதிகமான அப்டேட்டா கொடுங்க. நீங்க ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்து இப்ப போன வருஷம் வாங்கினவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவான், என்னடா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அது கிடைக்காம போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இல்லாம நீங்க ஒரு நெகட்டிவ் நேம் எடுக்காம குட் நேம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க குயிக்கா நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு அப்டேட் கொடுங்க. அப்பதான் எல்லா மக்களும் உங்களை விரும்புவாங்க. மற்றபடியெல்லாம் அதே தான், வேற எதுவுமே மாற்றல. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 159.7cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8750 RPMல பார்த்தீங்கன்னா 15.82 பிரேக் ஹவர்ஸ் பவர் கிடைக்குது. அதே மாதிரி 7000 RPMல பார்த்தீங்கன்னா 13.85 நியூட்டன் மீட்டர் டார்க் கிடைக்குது. வேற கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னத்தை சேஞ்சஸ் பண்ணிக்க போறாங்க? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்தவித பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் மாத்துங்கய்யா. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் டிசைன்ஸை மாத்தினா தானே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் விரும்புவாங்க. அன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்பாச்சி ஆர்டிஆர்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு பண்ணி போயிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி அதை விரும்புவாங்க? ஏன்னா பல பேரோட குற்றச்சாட்டே அதுதான், தயவு செஞ்சு டிசைனை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் போராடி பார்க்குறாங்க. பட் டிவிஎஸ்க்கு வந்து டிசைனை மாற்றுறதுக்கு நாலேஜ் இல்லையா, இல்லை விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் வழக்கம் போல் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா ட்வின் கேஸ் சார்ஜ் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அது வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்கக்கூடாதா? தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இவங்க அப்டேட்டை வந்து ஒன்றா தானே பண்ணுவாங்க, 4 வருஷத்துக்கு ஒன்று கொண்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க போலக்கு. எல்இடி டிஆர்லாம் உண்டு. அதே மாதிரி எல்இடி டிஜிட்டல் கன்சோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கன்சோலில் கூட ஏதோ சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கிறாப்புல எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ டாப் வேரியன்ட்ல வழக்கம் போல டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது அண்ட் 10x10 நேவிகேஷன் வந்துருது. ஸோ அது பேஸ் வேரியன்ட்லையும் கொண்டு வந்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். ரேட்டுன்னு தான் இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரேசிங் எடிஷன் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது டாப் வேரியன்ட். ஸோ அதை காட்டின இப்போ பண்ணியிருக்கிற அப்டேட்டுக்காக இவங்க 4000 7000 வரைக்கும் ஏற்றிருக்காங்களாம். ஐயோ, சின்ன போது ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு ஏகப்பட்ட ரேட்டை ஏற்றி விடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம தலையில தான் விடிச்சு போடுறாங்க. ஆக மொத்தம் இப்போ டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் 1,45,000 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஹீட் இஷ்யூலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இது வரைக்கும் கொடுக்கல. வைப்ரேஷன் செமையா இருக்கு, அதுக்கு இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதையும் அப்டேட்ல கொஞ்சம் சொல்லி இருக்கலாம். ஏற்கனவே இருந்ததுதான் 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரைடிங் மோட்னால ஏதாச்சும் நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஷியேட்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஹசார் லைட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. இண்டிகேட்டர் எதுவும் எல்இடியில் கொடுத்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. ஏன் இதையும் நீங்கள் அப்டேட்டில் போடலாம்ல? எல்இடி இண்டிகேட்டர் கொடுக்குறதுல உனக்கு என்ன ஆகிட போகுது? காசு எதுவும் உனக்கு கூட போகுதா? காசு கூட போனாலும் எங்கள்கிட்ட கேளுங்கய்யா, நாங்கள் தர்றதுக்கு எங்கள் ஆளுங்க தயாராக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே டாலர் ரைடுக்கு ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அப்புறம் எப்பொழுதும் இருக்கிற அந்த 5 ஸ்பீட் கீர் பாக்ஸ் தான் இருக்குது. சரி, இதில் பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு 2025 அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு சொல்றதுன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நார்ம்ஸ் பிரகாரம் இன்ஜின் வந்து கொஞ்சம் டியூன் அப் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, இந்த ஆர்டிஆர் 180க்கு என்னப்பா அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்டேட் சொல்லியிருக்காங்க, ஆனால் பெருசாக ஒன்று அஃபிஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ அந்த பிரகாரம் பார்த்தா ஹெட்லைட் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, டிஆரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கிராஃபிக்ஸ் டிசைனு இதெல்லாம் கூட நாங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்ததுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ என்னத்த சர்ப்ரைஸ் கொடுக்குற? பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பாக தான் வருது. உன்னோட காம்படிட்டர்லாம் 160cc செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ராக்கெட் வேகத்தில் சொங்கின்னு அவங்க அப்டேட்டில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. நீ இப்போ தான் வேகத்தில் ஒன்றா ஒவ்வொரு படிக்கட்டாக எடுத்து வச்சுட்டு இருக்க. எந்த லோகத்தில் நீங்கள் அவங்களை டச் பண்ணுறது? டிவிஎஸ் உலகத்தோட பொழைக்க பாரியா, நீ இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. எல்லா மக்களும் உன்னை விரும்புகிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அந்த விரும்புறதுக்கு தந்தாப்புல நீனும் எங்களுக்கு நிறைய கொடுக்க பழகு, எங்கள்கிட்ட எடுக்க மட்டும் பழகிட்டு இருக்காது அப்படின்னு இதன் வாயில உனக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. லைக், ஷேர், கமெண்ட் இந்த விஷயத்தெல்லாம் என்டர் பண்ணுங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்க. குடும்ப முக்கியம் பிகளே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TRFA. Bye bye.